நேயர்களுக்கு வணக்கம். எல்லாம் இறைவன் செயல், அவனன்றி ஓரணுவும் அசையா. ஆறிலும் சாவு, நூறிலும் சாவு. 85 வயசு நிரம்பிய முதியவர் ஆரோக்கியத்தோட நடமாட்டத்தோடு இருப்பார். அவருடைய பேரன் 10 வயசு சிறுவன் 2 நாள் மூலக்காய்ச்சல் வந்து இறந்து போயிடும். இந்த மாதிரி சம்பவம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா? நிறைய பார்த்துருக்கோம். எப்படிப்பட்ட அறிவாளி ஆனாலும் சரி, கடைசியா சொல்ற வார்த்தை நம்ம கையில் என்னங்க இருக்கு? எல்லாம் அவன் கையில் இருக்கு. இதுதான், எல்லாம் அவன் கையில் இருக்கு. ஒரு அம்மா என்கிட்ட ஜோசியம் பார்க்கறதுக்கு வந்தாங்க. ஆயிருக்கும் 1 வருஷத்துக்கு முன்னாடி. ஜாதகத்தை கொண்டு வந்து காமிச்சாங்க. ரெகுலர் கஸ்டமர் அவங்க. பார்த்த உடனே அந்த ஜாதகத்துல சனி செவ்வாய் தொடர்புகள். என்னம்மா ஆக்சிடென்டான்னு கேட்டேன். ஆமாப்பா ஐயா, போன வாரம் தான் வந்தான், குடிச்சிட்டு வந்திருக்கிறான், யாரோ இடிச்சாங்கன்னு கூட தெரியல, அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி கை பிராக்சரு, கால் எலும்பு ஏதோ முறிவுன்னு சொல்றாங்க ஐயா. தெரியாம பொண்ணை கொடுத்துட்டேயா, சின்ன வயசு கை குழந்தை வேற இருக்கு. ஹாஸ்பிட்டலில் போனால் டாக்டர்கள் இப்போதான் லிவர் டேமேஜ், குடிச்சிட்டு எதோ சொல்றாங்க, ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கண் கலந்தாங்க. நான் ஜாதகத்தை மறுபடியும் அந்த தசாபதிகள், நடக்கிற தசாபதிகளை பார்க்கும் பொழுது மாரகாதிபதி தொடர்புகளோ அஷ்டமாதிபதி தொடர்புகளோ இல்லை. ஜாதகம் அந்த நடக்கிற தசை நீட்டா இருக்கு. ஆமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொழைச்சிக்குவான், பயப்படாதீங்கம்மா, ஆயுள் இருக்குமா அப்படின்னு சொன்னேன். என்னங்க சொல்றீங்க, டாக்டர் வந்து இன்னும் டவுட்டாவே சொல்றாங்க, இன்னும் புரியலையா அப்படின்னாங்க. அம்மா, அவங்க படிச்ச படிப்பு அது, நான் படிச்ச படிப்பு இது. ஆயுள் இருக்கு, கண்டிப்பா பொழைச்சிக்குவான், போங்கன்னு சொல்லி நோட் புக்கை படிச்சு கையில் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அவனை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. என்ன இருந்தாலும் மாப்பிள்ளை இல்லையா, மண்ணீரல் சூப்பு, எலும்பு சூப்பு, சாத்துக்குடி சூப்பு, ஆப்பிள் சூப்புன்னு கொடுத்து அவனை எப்படி ஒரு வழியா தேத்திட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ பொண்டாட்டி கூட்டிட்டு பைக்ல போறான், குழந்தைய கூட்டிட்டு. ஒரு அவனுக்குன்னு ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சு கொடுக்க சொல்றாங்க. சொன்னதெல்லாம் நம்ம தான், இல்ல இருந்தாலும் நம்மளை கேட்காம எதையும் செய்ய மாட்டாங்க. குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடந்தது ஒரு தசை. இப்போ பொண்டாட்டியோடு சந்தோஷமா போய் ஃபேன்சி ஸ்டோர்ல உட்காந்து சம்பாதிக்கிறது இது வேற தசை. தசை மாறும் பொழுது வாழ்க்கை தரமும் மாறும், குணாதிசயங்களும் மாறும். அத குணாதிசயங்களும் கண்டிப்பா மாறும். எவ்வளவு கிரிட்டிக்கல் பொசிஷன் இருந்தாலும் சரி, ஆயுள் இருந்தா கண்டிப்பா போயிடுச்சுவாங்க. ஆயுள் இல்லைன்னா எத்தனை டாக்டர் பார்த்தாலும் சரி, வெளிநாட்டுல இருந்து வந்து டாக்டர் பார்த்து இப்ப ஸ்பெஷலா பார்த்து என்ன முயற்சி பண்ணாலும் காப்பாற்ற முடியாது. இதுதான் விதி. இப்போ இந்த ஜாதகத்தை பார்ப்போம். கன்னியா லக்னம், 7 கூடிய குரு பகவான் 2ல, சுவாதி 4 19 டிகிரி, ராகு அனுஷம் 2 7 டிகிரி, செவ்வாய் பூராடம் 4 24 டிகிரி, சுக்கிரன் உத்திராடம் 1 27 டிகிரி, சூரியன் உத்திராடம் 1 28 டிகிரி. எப்பவுமே அந்த டிகிரி பிரகாரம் ஆர்டர்ல தான் நான் எழுதுவேன். இது 24 டிகிரி, இது 27 டிகிரி, இது 28 டிகிரி. சுக்கிரனும் அஸ்தமனம் ஆயிருப்பார், செவ்வாயும் அஸ்தமனம் ஆயிருப்பார். டிகிரி மிக மிக முக்கியம். கிரகங்களுக்குள்ள இடைவெளி நமக்கு சொல்றது டிகிரி தான் இல்லையா? பார்த்துக்கோங்க. இந்த 2 டிகிரி அஸ்தமனம், 2 சுக்கிரன் செவ்வாய் 2மே அஸ்தமனம். புதன், சூரியன் புதன், சூரியன் இங்க இருக்கு, புதன் அங்க இருக்கு. வேற ஒரு கட்டத்தில் இருந்தாலும் கூட புதன் உத்திராடம் 3 4 டிகிரி, சூரியன் 28 டிகிரி, 6 டிகிரி வித்தியாசம். புதன் அங்கே அஸ்தமனம், புதன் அஸ்தமனம். சந்திரன் உத்திராடம் 4ஆம் பாதம், அமாவாசை சந்திரன். சூரியனும் சந்திரனும் ஒரே நட்சத்திரத்தில் இருந்தால் அது அமாவாசை. அது அடுத்த நட்சத்திரத்துக்கு போகும்போது பாட்டியம். அதுக்கப்புறம் மறுநாள் இன்னொரு நட்சத்திரத்துக்கு போகும்போது வளர்பிறை ஆரம்பமாகும். 3ஆம் பறை வளர்பிறை ஆரம்பமாகும். சூரியனிலிருந்து சந்திரன் மிக சீக்கிரமா வெளியே வந்துடும். விடுதலை வரும். சூரியனும் சந்திரனும் ஒன்றாக ஒரே நட்சத்திரத்தில் இருந்து அமாவாசை. சனி பகவான் அவிட்டம் 4 டிகிரி, செவ்வாய் சார்ந்தது. கேது பகவான் கிருத்திகை 4 சூரியனுடைய சாரம் 7 டிகிரி. இதுதான் ஜாதக அமைப்பு. தசை பிரகாரம் பார்த்தால் கூட பிறக்கும் பொழுது சூரிய மக தசை ஒரு 3 மாசம் விட்டுருங்க.
அதுக்கப்புறம் சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசை. ராகு தசையில ராகு புத்தி போச்சு, குரு புத்தி போச்சு. சனி புத்தி, சனி புத்தியில அந்த பெண்ணுக்கு, இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம், சனி புத்தியில அந்த பெண்ணுக்கு ஒரு காதல் உண்டாச்சு, ஒரு காதல். அந்த சனி புத்தி வந்து ராகு தசையில 2 வருஷம் 10 மாசம். அந்த சனி புத்தியிலே காதல் உண்டாகுது, கல்யாணம் ஆகுது, ஒரு குழந்தை பிறகு. அந்த 2 வருஷம் 10 மாதங்களிலே எல்லாம் நடக்குது. சனி 5க்கு 6 கூடியவர், 5ஆம் இடம் காதல் ஸ்தானம் இல்லையா, புத்திர ஸ்தானமும் கூட. அது கரெக்டா சனி ஆட்சி பெற்ற கிரகம் தன்னுடைய ஆதிபத்திய பலன்களை கரெக்டா தரும். அதுக்கப்புறம் புதன் புத்தி, கேது புத்தி, சுக்கிர புத்தி, சூரிய புத்தி ஸ்டார்ட் ஆச்சு. சூரிய புத்தி வந்த உடனே கணவன் மனைவி ஒரு சின்ன சண்டை, பெருசா ஒண்ணும் இல்ல, சின்ன சண்டை. அந்த பொண்ணு ஏதோ அவசரப்பட்டு ஏதோ புத்தியில கொளுத்தின்னு செத்து போச்சு. சூரியன் நெருப்பு இல்லையா, கொளுத்தின்னு செத்து போச்சு. இதுதான் அந்த 30 வயதுக்குள்ள ஆயுள் முடிஞ்சு போச்சு. ராகு திசையில காதல் உண்டாச்சு, கல்யாணம் ஆச்சு, குழந்தை ஆச்சு, வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு. ஏன் பாருங்க, இது எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியா புரியும், எல்லா ஜோதிடர்களுக்கும் ஈஸியா புரியுற விஷயம் தான். இருந்தாலும் நானும் ஒரு முறை நினைவூட்டேன். ராகுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் அஸ்தமனம், ராகுக்கு பலம் இல்லை. ராகு சனி சாரத்தில் இருக்கார், சனி மறுபடியும் செவ்வாய் சாரத்தில், செவ்வாய் இங்க அஸ்தமனம். ராகு சனியை போல் செயல்படும் சொல்லுவோம். சனியினுடைய பார்வை 10வது பார்வை ராகு மேல் விடும். ஏன்னா இது 4 டிகிரி, இது 7 டிகிரி. சனியினுடைய பார்வை 3ஆம் பார்வையாக இங்கே விடும். 8ஆம் இடத்துக்கும் இந்த 3ஆம் இடத்துக்கும் 3, 8க்கு கரெக்டா சனியினுடைய பார்வை விடும். செவ்வாயினுடைய வீடுகள் 2 வீடையும் சனி பார்வை, சனி செவ்வாய் தொடர்புகள். ராகு செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கு, சனியினுடைய சாரத்தில் சனி செவ்வாய் தொடர்புகள். இந்த 3, 8 தொடர்பு. சூரியன் 12ஆம் விதி விரையாறு. இந்த 3, 8, 12 தொடர்புகள் வருகின்ற பொழுது எந்த திசையா இருந்தாலும் 3ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் தசாபதிகளுக்கு வருகின்ற பொழுது கண்டிப்பாக மரணத்தை தரும். இது மட்டும்தான் மரணத்தை தருமான்னு சொல்லாதீங்க, மரணத்துக்கு நிறைய விதிகள் இருக்கு, அதுல இது ஒண்ணு. 3, 8, 12 தொடர்பு எந்த திசைக்கு வந்தாலும் அது மரணத்தை தரும். சூரியன் விரையாதிபதி. அந்த பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா சூரியன் சாரத்துல இருப்பாரு, சுக்கிரன் சூரியன் சாரத்துல இருக்கும், புதன் சூரியன் சாரத்துல, சந்திரன் சூரியன் சாரத்துல, கேது சூரியன் சாரத்துல. இந்த 5 கிரகங்கள் விரையாதிபதி சாரத்துல இருக்கும். ராகுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் அஸ்தமனம், செவ்வாய்க்கு சாரம் கொடுத்த சுக்கிரன் அஸ்தமனம், ராகுக்கு சாரம் கொடுத்த சனி செவ்வாய் சாரம், செவ்வாய் அஸ்தமனம். இந்த 3, 8 தொடர்புகள் 12ஆம் அதிபதியுடைய தொடர்புகள் வரும்போது ராகு திசை வாழ்க்கை முடிச்சிச்சு. எப்பவுமே ராகு திசைக்கு வீடு கொடுத்தவன் வலுவா இருந்து, சாரம் கொடுத்தவன் வலுவா இருந்தால் இந்த ராகு திசையில சம்பாதிக்கிற சொத்து எல்லாமே நல்லாவே இருக்கும், நிலைச்சு நிற்கும், அந்த பதவிகள் உயர்வு. அதுல ஏதாவது ஒண்ணு பலம் இல்லாமல் இருந்தான்னா கொடுத்த மாதிரி கொடுத்து எல்லாத்தையும் கவுத்துரும். இந்த ராகு எல்லாத்தையும் கொடுத்துச்சு, கல்யாணத்தை கொடுத்துச்சு, காதல் கொடுத்துச்சு, குழந்தை கொடுத்துச்சு, மரணத்தையும் கொடுத்து. இப்ப பொதுவா ஆயுளை கணிக்கும் போது எப்படி பண்ணிப்போம்? லக்னாதிபதி வலு, அஷ்டமாதிபதி வலு, ஆயுள்காரர்கள் சனியினுடைய வலுவை நம்ம தீர்மானிப்போம். இங்க பாருங்க, லக்னாதிபதி புதன் விரையாதிபதி சாரத்தில் அஸ்தமனம், ஆகாத சந்திரனோடு இணைவு, அமாவாசை சந்திரனோடு இணைவார். அப்ப புதன் அங்க பலமே இல்லை, அஸ்தமனமானது தப்பு, விரையாதிபதி சாரத்தில் இருக்கிறாரு, அமாவாசை சந்திரனோடு சேர்ந்திருக்காரு. அப்ப லக்னாதிபதி பலம் போகுது. அஷ்டமாதிபதி செவ்வாய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அஸ்தமனம். அஷ்டமாதிபதி அஸ்தமனம் ஆகவே கூடாது, ஆயுளை குறைக்கும், கண்டிப்பா குறைக்கும். அதுக்கப்புறமா ஆயுள்காரகன் சனி, அவனும் அஷ்டமாதிபதி சார்ந்த. அப்போ லக்னாதிபதியும் பலம் இல்லை, அஷ்டமாதிபதியும் பலம் இல்லை, ஆயுள்காரகன் சனியும் பலமே இல்லை. இதுதான் விஷயம். இதனாலதான் இந்த சம்பவங்கள் நடந்துச்சு. எப்பவுமே ஏற்கனவே ஒரு ஜாதகம் போட்டேன், உச்ச கிரகங்கள் மரணத்தை தருமாறு. அது நல்ல நினைவு இருக்கு. ரிஷப லக்னம் 8 கூடிய குரு பகவான் 3ல உச்சமாவாரு, ஒரு மாரகாட்டி இன்னொரு மாரகஸ்தானத்துல உச்சமாவார், அந்த மாரகாட்டி லக்னத்துல உச்சமாவார் இல்லையா. திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல உயிர் போயிடுச்சு. இதுதான் விஷயம். மாரகாதிபதி தொடர்புகள், அஷ்டமாதிபதி தொடர்புகள் வரும்பொழுது கரெக்டா பார்க்கணும்.
மாரகாதிபதியோடு மரணத்தை தரமாட்டார். வேற ஒரு சாரத்தில் இருக்கும். சுயச்சாரத்தில் இருந்தால் கண்டிப்பா மரணத்தை தரும். மாரகாதிபதியுடைய சாரம் பெற்ற தசை மரணத்தை தரும். இதெல்லாம் பார்த்து மரணத்தை தருவதற்கு நிறைய விதிகள் இருக்கு. சரளகணத்துக்கு 2க்கும் 7 குடிவன், சிரளகணங்களுக்கு 3க்கும் 8 குடிவன், உபயலகணங்களுக்கு 7க்கும் 11 குடிவன் இல்லையா? அதெல்லாம் மரணத்தை தரக்கூடிய அந்த தசாபதிகள் கரெக்டா மேட்ச் ஆகும்போது அதனுடைய பலனை கரெக்டா செய்யும். இப்ப நீங்க சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை சார், அது சொல்லக்கூடாது. நிறைய பேர் ஜாதகத்தில் என்ன பண்ண, குரு கொண்டாந்து இங்க வச்சுக்கிறது, சுக்கிரனை கொண்டு போய் எங்க வச்சு, நம்ம கிரகத்துல கொண்டு போய் வச்சுக்க முடியாது. இருப்பதாக அனுமானித்து தான் பலன் சொல்லணும். குரு இங்க குருதசை நடந்தால் குரு இந்த இடத்தில் இருந்தால் என்ன பலனை தரும் என்பதை அனுமானித்து தான் பலன் சொல்லணும். இப்ப குருனுடைய பார்வை இங்கிருந்து தான் போகும். பரிவர்த்தனை ஆச்சு இங்கிருந்து போகாது. இப்போ சுவாதி 4 இருக்கு, விசாகம் ஒன்று தான் டிராவல் வரும், இங்கிருந்து டிராவல் ஆகுது. இதை பார்த்துக்கணும். அது இல்லாம எல்லா யோகமானதும் அந்த தசையில தான் அதனுடைய பலன்களை தரும். இப்ப பாருங்க, குருனுடைய பார்வை சனி சுபத்து கொடுத்தோம்னு படுத்தாரு. இது 19 டிகிரி, அது 4 டிகிரி. இந்த சனியுடைய பார்வை ராகு மேல கரெக்டா விடும். இது 4 டிகிரி 7 டிகிரி. அந்த இளம் வயதிலேயே இந்த 3, 8, 12 தொடர்புகள் வந்ததுனால் இந்த மரணம் சம்பிச்சது. இந்த ஜாதகத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் உண்மையிலேயே நான் மன திருப்தி அடைகிறேன். இது ஆரம்ப ஜோதிடர்களுக்கு, மாணவர்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய போன் நம்பர் கொடுத்துருக்கேன், 9283139335. கமெண்ட்ஸ் போடுங்க. 2000 பேர் 3000 பேர் ஜாதகத்தை பாக்குறீங்க, ஆனா லைக் பண்றவங்க 30 பேர் தான் போடுறீங்க. பக்கத்துல இருக்க பட்டனை தட்டுறதுக்கு எவ்வளவு டிலே பார்த்துக்கொள்ளுங்க. ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, வாட்ஸ்அப்ல ஜாதகத்தை அனுப்புங்க, பார்த்து தரேன். பொருத்தம் கூட அன்னைக்கே பார்த்து அன்னைக்கே அனுப்பிடுவேன், ஒன்றும் பிரச்சனைகளே இல்லை இல்லையா? கமெண்ட்ஸ் பண்ணுங்க. எதுவாக இருந்தாலும் போன்ல டவுட் இருந்தா கேளுங்க, பதில் சொல்லு. அடுத்த முறை வேறொரு நல்ல வீடியோவில் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.